குட் மார்னிங் கைஸ். டே இன் லைஃப் நான் வந்து பார்க்க போகிறேன் கைஸ். இந்த நாளெல்லாம் ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் என்ன ஏதுன்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எது காட்டுமா 9:45 ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து நைட்டு எடிட்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாமே குளிச்சு வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அண்ணா அப்போல்லாம். நம்மளோட டே இப்போ தான் கைஸ் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த நாள் எல்லான்றது நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஊச்சா போயிட்டு வரேன் நான். ஏது ஊச்சா போகிறது? அதெல்லாம் வேணாம் வெய் பாத்ரூம் ஷூஸாக போயிட்டு வந்தாச்சு கைஸ். ஷூஸாக போயிட்டு வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ணோன்னா இந்த பெட்ஷீட்டை மடிப்பேன் கைஸ். இது வந்து எதுக்காக மடிக்கிறோம்னா எல்லாம் வீடியோலலாம் பார்த்தேன். என்னென்னா சொல்லுவாங்க பெட்ஷீட் நம்ம தூங்கி ஏஞ்சோன்னே பெட்ஷீட்டு பெட்டெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து நம்மளுக்கு திருப்பி தூக்கம் வராதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். எனக்கு வந்து பெட்டு அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ பார்த்தா கூட திருப்பி தூக்கம் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலும் திருப்பி தூக்கம் வந்துடும். மூன்று கை கால் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்தால் கூட திருப்பி தூக்கம் வரும் கைஸ். இதான் கைஸ் நம்ம முதல்ல பண்ணுறேன். வாங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். என்ன அப்படியே வருவியா? வா அதுக்கப்புறம் நம்ம அழகான இந்த முகத்தை நம்ம வந்து பார்ப்போம் கைஸ். கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படி ஒரு குதூகலமாயிட்டு மண்டை அரிக்குது. இன்னைக்கு நைட்டு எண்ணெய் வைக்கணும், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அழகான முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஏசி ரூமில் இங்கே வந்து தண்ணி வச்சுருப்போமா, இது வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் இது வந்து குடிக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஐஸ் வாட்டர் குடித்தா கோல்டு வந்துடுமா. ஒரு நாளெல்லாம் இந்த ஏசி ரூமில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணல வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே அந்த தண்ணியில் நம்ம அப்படியே குடித்தோன்னா நல்லாயிருக்கும். காலையில் எழுந்தோடனே காஃபி எதுவும் குடிக்காமல் இந்த மாதிரி தண்ணி குடித்தா நல்லது கைஸ். ஸோ வந்து தண்ணி குடிங்க. நம்ம காஃபி டீ அதெல்லாம் குடிக்க மாட்டோம் கைஸ், அந்த பழக்கம்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி குடிக்க போகிறோம். இது மைக்கில் ஊற்றிக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா நோடுவோம் வியூ கமெண்ட் எல்லாம் எவ்வளோ வந்திருக்குன்றது கொஞ்சம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நான் இது போவேன். அதை நான் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கேள்வி வருதா? இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம இப்போ வந்து ஷூட் பண்ண போகிறோம் கைஸ். இன்னைக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேவா, நான் வந்து குளிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கும் நம்ம வந்து குளிக்க வச்சிட்டேன் கைஸ். நம்ம வந்து ஒரு பூஜை வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்தாலும் வந்திருக்கோம். என்ன வீடியோன்னா உங்களுக்கு வந்து பண கஷ்டம், அப்புறம் வந்து ஃபேமிலியில் ஏதாவது சண்டை, ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த பூஜை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் கைஸ். ஸோ அந்த பூஜை கைஸ். அது வந்து இது வந்து உண்மையாக பொய்யானலாம் இல்லை, உண்மையிலே அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம சொல்லலை. ஸோ அது நடக்க போகுது. ஸோ அதனால தான் கோச்சி பச்சை கலர்லாம் போட்டு ரெடியாக இருக்கும். இப்போ வந்து ஷூட் பண்ண போகிறோம். இவர் ரிங் லைட்லாம் வச்சு இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு யூடியூபர் ஃபீல் உங்களுக்கு வருதா கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது கைஸ். ஸோ வந்து அந்த பூஜை பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சாப்பிடல, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படியே ஒன்று கண்டினியூ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க கைஸ். அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோலாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்க கைஸ். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் கைஸ். என்னம்மா சாப்பிடுறீங்க? இட்லி சாம்பார் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் கைஸ். ஸோ வந்து ஓகே நான் வந்து சாப்பிட்டு போய் எடுத்துகிறோம் போ எல்லா பொருட்களையும் இப்போ இல்லை அது வந்து இன்னொரு ஈவினிங் வந்து இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ அதனால வந்து எல்லா பொருட்களும் அப்படியே வச்சிருப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இட்லி சாப்பிட போகிறோம் கைஸ். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது கைஸ். இப்போ வந்து டைம் வந்து 11:35 ஆகுது. ஸோ வந்து இதே மாதிரி தான் ரொட்டீன் இருக்குமான்ட்டு இருக்காது கைஸ். நம்ம ரொட்டீன் வந்து இதே மாதிரி இருக்காது கைஸ். டெய்லியுமே ஐயோ கீழே விழுச்சி இஷ்டமான. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விதமான ரொட்டீன் நடக்கும். ஸோ வந்து ஒரு நாள் வந்து 9 மணிக்கு சாப்பிடுவேன், ஒரு நாள் வந்து 8 மணிக்கு சாப்பிடுவேன். காலேஜுக்கு சீக்கிரம் போனால் 7, 8க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அதாவது வீடியோ எடுத்தோம்னால இப்போ வந்து இவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஸோ அதான் கைஸ். இட்லி வந்துச்சு கைஸ். இங்கே பாருங்க கைஸ். இத்தனை இட்லி சாப்பிடுவது இல்லை. நல்லா குழம்பா இருந்ததுன்னா நிறைய சாப்பிடுவேன். நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு இது மாதிரி அம்மா சமையல் நல்லா தான் இருக்கும், அப்பப்போ நல்லா இருக்காது. உண்மையை உண்மையாக பேசுகிறோம் கைஸ். ஸோ வந்து இதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் இது என்ன சார்ட்ஸ் போட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருக்க? ஏன் தெரியுதா? பின்ன தெரியாதா? வீட்டில் தானே இருக்கா, சரி வீட்டில் எழுதிதான் போடுவோம். கீழே கீழே மட்டும் காட்டாது, மேலே காட்டி கொஞ்சம் பிளேட் காட்டணும்ல. சரி இது எப்படி வச்சுக்கிறேன் கீழே தெரியல. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் எடிட் பண்ணுவோம் உட்காரணும் கேஸ். இப்போ வந்து வீடியோ எடுத்தலாம் அதுக்கு. சரி, அப்போ எப்போ தான் படிப்ப? ஐயா அதெல்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய. ஐயா படிக்க ஆரம்பிச்சுன்னா தூங்கிடுறேன். தூங்குனா அது வந்து ஒரு 4 மணி நேரம் ஆயிடுது, போயிடுது. அது எப்படி தான் தூங்குறேன்னு தெரியல. படிக்க ஆரம்பிச்சாலே தூங்க ஆரம்பிச்சிடுறேன். புக்கை 5-6 நிமிஷம் தூங்கிடுவேன் கேஸ். அப்படிதான் தெரியல. அது பண்ணலாம் படிக்கலாம். அப்புறம் கேரட் அல்வாவும் செஞ்சுருக்காங்க கேஸ் அம்மா. நல்லா இருக்கு. சாம்பார் வந்து இது என்ன சாம்பார்மா இது? முருங்கைக்காய் கத்திரிக்காய். முருங்காய் கத்திரிக்காய் ரெண்டும் கலந்துதான். முருங்காய் கத்திரிக்காய் சாப்பாடு கேஸ் நல்லா இருக்கு கேஸ். நல்லா சூப்பராக இருக்கு கேஸ். இதுக்கப்புறம் அப்படியே யூடியூப் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட போகிறேன். ஏதாவது வீடியோ ஏதாவது பார்த்துட்டு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். அது பண்ணவே மாட்டேங்க. நீங்கள் அது என்னவா இருக்கும்னு நினச்சினே இருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன். கைஸு இப்போ நான் படிக்க முடியாது, ஏன்னா கரண்ட் போயிடுச்சு கைஸ். அதனால் வந்து படிக்க முடியாது. பாருங்க ஃபேன்லாம் சுவிட்சில் ஆறில் தான் இருக்குது. கரண்ட் போயிடுச்சு. இப்போ என்னமா பண்ணுவேன்? இப்போ நான் படிக்க மாட்டேனே. இது பகல்டா. பகல் தான். ஐயா ஐயோ இப்போ இப்படி படிக்க சொல்லுவேன் அம்மா. இங்கே பாருங்க ஸ்க்ரீனை தானே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னாலும் ஒன்றும் அவ்வளோ கரெக்டாக கிளியராக தெரியாது. பரவாயில்ல படி. ஐயா அப்புறம் படிக்கலாம். யாரும் அப்புறம் படித்தா கண்ணு வச்சிருவாங்கம்மா. அப்புறம் வந்து நிறைய மார்க் எடுக்க முடியாது. சரி தம்பி, கொஞ்சமாச்சும் படிங்க. படிச்சுட்டு வேலையை பாருங்க. இப்போதான் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சோமா, கரண்ட்டு போயிடுச்சின்னு நினச்சி நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன். படிக்க வேணாம் ஒப்பேத்திடலான்ட்டு. இப்போ இதெல்லாம் வச்சு இப்போ நான் வந்து படிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:25 ஆகுது. இப்போ தான் வந்து மதியானம் சாப்பிட்றது வந்து இப்போ தான் காலைல சேர்த்து சாப்பிட்ருக்கோம். மதியானம் காலைல 2 சேர்த்து சாப்பிட்ருக்கோம். 3 மணிக்கு திருப்பி நம்ம வந்து லஞ்சில் நம்ம மேக்ஸ் எக்ஸாமு போய் படிக்கிறேன். கைஸே கரண்ட்டு வந்துடுச்சு கைஸே. ஐயோ பாருங்க அம்மா இப்போ வந்து பாத்ரூமில் இருக்காங்க. இப்போ வந்து படிக்கிற மாதிரி கொஞ்சம் சும்மா சீனாக போடுவேன். படிக்கலாம் மாட்டேன், சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஆக்டிங் போட்டாங்க. அப்புறம் வந்து ஐயோ இந்த படிக்க போகிறேன் கைஸ். இப்போ வந்து அம்மா வந்துட்டாங்க. அதான் கைஸ் இப்போ வந்து மறுபடியும் குட் மார்னிங் கைஸ். திரும்பியும் பார்த்து தூங்கிட்டேன் கைஸ். நான் சொன்னேன்ல புக் எடுத்து அடுத்த 5-6 நிமிஷம் தூங்கிடுவேன்ட்டு, அதே மாதிரி தூங்கிட்டேன் கைஸ். நான் வந்து அம்மா எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்குது, அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ தான் அம்மா சொன்னாங்களா, அதை பார்த்தேன் தூங்கிட்டேன் கைஸ். நான் உண்மையிலே வந்து நைட்டெல்லாம் கண்ணு முடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் தானே தூங்குறோம் நைட்டு. அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரியாகவே ஆகிட்டு இருந்ததா. இப்போ ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அப்போ அதனால வந்து கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது கைஸ் உடம்பு. இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு வீடியோ எடுத்து சொல்லலை கைஸ். அந்த வீடியோ எடுக்கணும். ஓப்பன் டாக் வீடியோ நான் வந்து சொல்லியிருப்பேன் லைவில், அதை நான் எடுக்க போகிறேன்றது. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். எந்த வீடியோக்குமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி ஒப்பன்லாம் இல்லை. இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக இதுக்கப்புறம் இது பேசணுன்ற மாதிரி லைட்டாக பண்ணோம். ஸோ அது பண்ணிவிட்டு இன்னும் படிக்கவே இல்லை. அம்மா வந்து இது படிக்க சொன்னாங்க. இன்னும் படிக்கவே இல்லை, இன்னும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வேறு படிக்கணும். மேக்ஸ் எக்ஸாமா, நாளான்னைக்கு எக்ஸாமு. இன்னும் ஒரு சொட்டு கூட படிக்கலை. அது பண்ணணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும். ஐயோ இன்னும் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி கைஸ். 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் மதியானம் சாப்பாடும் சாப்பிடல. அப்புறம் ஃபுல் ஒர்க்கில் இறங்கணும் கைஸ். இதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. போயிட்டு டப்புன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்தடுத்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். படிக்கணும், அப்புறம் வந்து வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் அரைக்கணும். அந்த ஜூஸ் குடிச்சிட்டு இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் அப்பப்போ ஒன்று காட்டுறேன் நான். கைஸ் இங்கே பாருங்க சாப்பாடு வந்துருச்சு.
ஸோ வந்து சாம்பார் அம்மா வந்து சூடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியது கைஸ். என்னென்ன சாப்பாடுனா சாப்பாடு, நெய், அப்புறம் சாம்பார், அப்புறம் வந்து மாங்காய் தொகை கைஸ். ஸோ இதெல்லாம் தான் கைஸ். ஸோ வந்து சாம்பாருக்கும் மாங்காய் தொகைக்கும் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே காம்பினேஷன். வந்து நிறைய வாட்டி அம்மா செஞ்சு அம்மா செஞ்சு தர சொல்லி நிறைய வாட்டி நான் சாப்பிட்ருக்கேன் கைஸ். ஸோ இது வந்து அவங்களே தான் செஞ்சாங்க, சொல்லிலாம் செய்யலை. நல்லா இருக்கு கைஸ். உண்மையிலே வந்து சாம்பாருக்கும் மாங்காய் தொகைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுவும் நம்ம கைஸ் என்ன மாதிரி நீங்கள் 4 மணி அப்புறம் 5 மணி ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யாருமே சாப்பிடாதீங்க. கரெக்ட் டைமுக்குலாம் சாப்பிட்ருங்க. நம்மளோட இது வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும், அந்த மாதிரி மாறக்கூடாது. அது வந்து தப்பு, உடம்புக்கு நல்லதும் கிடையாது. நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து கரெக்ட் ஆக்கிடலாம் கைஸ் இது எல்லாமே. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கரெக்டாக காலையிலலாம் 9 o'clock சாப்பிடுங்க, மதியானம்னா 1 மணி அந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்ருங்க. நைட்டு வந்து 8 மணிக்குள்ளேயே நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுற மாதிரி சும்மா நீங்கள் பாருங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டாக ஆக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதாங்க இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து படிக்கிறேன்ற போது இது சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிற முன்னு சீனை போடணும், இல்லைன்னா அவ்வளோதான் உண்மையிலே வந்து திட்டுவாங்க. ஏன்னா இங்கே புக்கு அங்கே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க, பைக்கு லைட்டு எல்லாம் அப்படியே ஓப்பனில் போட்டு வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் அரேஞ்சும் பண்ணணும் நம்ம. ஸோ அது வந்து அதுவும் இல்லாமல் 6 மணிக்கு வீடியோ எடுக்கணும்னு நான் சொன்னல, அப்படியே படிக்கிறேன்ற சாக்கில் அதை படிச்சுக்கிட்டே அதுக்கான நோட்ஸ் அப்படியே நம்ம எழுதிடலாம் கைஸ். ஸோ ரெண்டுமே பண்ணிவிடுவோம், அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜூஸ் அரைக்க போகிறோம் கைஸ். நல்லா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நைட்டு குடிச்சிட்டு அப்படியே தூக்கிடுவோம் கைஸ். நைட்டு வந்து இது குடிச்சிட்டு பசிக்கும், அப்போ சாப்பிட இல்லை வந்து இதே போது நம்ம முடிச்சிடும் கைஸ். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:50 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த ஜூஸ் நம்ம அரைக்கலாம் வரீங்களா? இந்த ஜூஸுக்கு என்னென்னா போடணும்னா கேஷ்யூ வந்து ஒரு 6 போட்டுக்கலாம் கைஸ். 6 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 ஓகே. அப்புறம் பிஸ்தா ஒரு 6 போட்டுக்கலாம் கைஸ். இதில் குடிச்சா வந்து உடம்பு கொஞ்சம் ஏறும்ன்றது மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நைட்ல குடிச்சா 1 2 3 4 5 காலையில் குடிச்சா உடம்பு குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி இதே ஜூஸை தான் காலைல குடிச்சா உடம்பு குறையுமா, இதே ஜூஸ் மதியானம் குடிச்சா உடம்பு, ஈவினிங் குடிச்சா உடம்பு ஏறுமா? அது எப்படி? அது தெரியலையே. வால்நட்ஸ் போடலாம் கைஸ், கொஞ்சம் உடஞ்சி இருக்கும். 1 மாதம் இருக்குமா? 1 வாரம் இருக்கும், அவ்வளோதான். ஐயா அப்பப்போ விட்டு குடிக்கிறல்ல, டெய்லியா குடிக்கிற? ஆமாம் கைஸ், அப்பப்போ வந்து நல்ல விட்டுருவேன் நான். ஏன்னா வந்து வெளியே எங்கேயாவது நம்ம போயிட்டோம்னா இது குடிக்க முடியாது, பருப்புலாம் காலி ஆகிடும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் காலி ஆகிடும். இது போட்டாச்சு. ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து 6 இல்லை, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டுப்பேன். ஏன்னா வந்து இது குட்டியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன் கைஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். இதுவும் கைஸ் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேவைப்படும். அது எதுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இதோட பேர் என்னன்னு தெரியல கைஸ். இது பேர் என்னதுமா? அத்திப்பழம். இந்த பழத்தோட பேர் மட்டும் ஞாபகம் கரெக்டாக வரவே வராது. இதில் வந்து ஒரு அத்திப்பழம் எடுத்துப்பேன். கத்திரி கொடுப்பா கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிசுக்கு கொடுத்துக்கோங்க கைஸ். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அறியுமா இது புதுசாக போட்டா? சாஃப்டாக தானே இருக்கு. சாஃப்டாக இருக்காது. சந்தோஷம். நெக்ஸ்ட்டு இது கைஸ் டேட்ஸு. இது வந்து இந்த டேட்ஸ் கிடையாது, இது வந்து இந்த டேட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இது வந்து வேறு டேட்ஸு. இதில் வந்து ஒரு 6 பீஸ் கைஸ். சீட்ஸ் இல்லாமல் இருக்கும் கைஸ். வெய்யப்பா, அப்புறம் பண்ணுப்பா. இந்த பீனட் பட்டர் கைஸ். கைஸே இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், மைக்கு போட்டிருக்கேன், இங்கே ஆனில் இருக்குது மைக்கு. ஆனால் வந்து ஆடியோ அங்கே போயிட்டு ப்ளூடூத்தில் போய் ஓடிஜி கனெக்ட் பண்ணல. அது ஒரு இது ஆயிடுச்சு. பேசவே வீடியோ நின்றுச்சு, ஸ்டோரேஜ் பேஸ் இல்லாமல். அதான் இது வந்து 2 பீனட் பட்டர் போடணும். வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது உங்களை குடிங்க, நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேங்க. இது வந்து இது குடிக்கிறதுனால எனக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக தெரில. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நல்லதில்ல. ஸோ அதனால அந்த இதுவில் அப்படியே சாப்பிட்றேன். ஓட்ஸ் ஒரு 40 கிராம் போட்டுக்கணும் கைஸ். 40 கிராம் ஸ்பூன் இல்லை, இது வந்து ஒரு 40 கிராம் மரம்னு ஒரு குத்து மதிப்பாக நம்ம வந்து போடுறோம். அப்படியே இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுப்பேன் கைஸ். நான் வந்து இதெல்லாம் போட்டு அப்படியே அரைச்சி இதோட பால் ஆட் பண்ணுவாங்க. 1 டம்ளர் பால் வச்சுருக்கோம். இது பாருங்க, இந்த 1 டம்ளர் பால், இந்த 1 டம்ளர் பாலை நம்ம அதை ஆட் பண்ணோம். அப்படியே பால் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. அரைங்க. அரைஞ்சிருச்சு. ஊற்றிக்கிட்டு
இப்போ இது மேலே வந்து இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால எதுக்காகனா வந்து ஒரு 4 பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க கைஸ். ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிட்டீங்களா, எடுத்துக்கிட்டு கொஞ்சம் புட்டு அப்படியே மேலே போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடிக்கும் போது அது வந்து வருமா, அது நல்லா இருக்கும். அப்படியே நல்லா இப்படி ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கணும். இது இப்படியே கூட குடிக்கலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 hour ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் நான் ஃப்ரீசரில் வச்சிருவேன். கொஞ்சம் நைட்டு குடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். நைட்டும் குடிச்சிடுவேன். அப்படியே டின்னருக்கும் ஜில்லுக்கும் 2 சேர்த்து இதுவாகி நல்லா இருக்கும். நான் ஜில்லு நான் ஃப்ரீசரில் வச்சிருமா. ஆய் வருது, ஆய் போயிட்டு வரணும். போயிட்டு மூஞ்சி கேக்கெல்லாம் கழுவிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும். படிக்கலாமா, பச்சிடலாம் கைஸ். நான் அந்த வீடியோ எடுக்கணும் கைஸ். அந்த வீடியோ வந்து நான் லைவ்ல வேற நான் எடுக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம அதை எடுக்கணும். அந்த வீடியோ எடுக்கணும். நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ நான் படிக்கிறது, நான் உட்காந்து எடிட் பண்ண உட்காந்துருவேன். திருப்பி நைட் ஆயிடுச்சுன்னா என்னத்த நான் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்க ஆஃப் பண்ணிட்டான்ற. கைஸ் இப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணான்னு சொன்னேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 53 minutes கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ அதை எடிட் பண்ணி போடுவேன் நான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே மனசு பூர்வமாக நான் வந்து பேசியிருக்கேன் கைஸ். மனசில் இருக்கிறது என்னென்ன பேசணுமோ நான் வந்து பேசியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க கைஸ். அந்த வீடியோ நல்லாயிருக்கும். டைம் வந்து என்னதுன்னா 7:04 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஜூஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஜூஸை நம்ம அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எடிட்டிங்கில் உட்காந்து அந்த வீடியோ நம்ம வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி தம்ப்நெயில்லாம் வச்சு சூப்பராக அது பண்ணிடுவோம். கைஸ் பேக் டு த யூனிஃபார்ம். திருப்பி அதே காஸ்டியூம் நம்ம வந்தாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஜூஸ் குடிக்க வரோம். சமைச்சிலுன்னு இருக்கு, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே குடிக்க அந்த மேலே லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த இது ட்ரை கிரேப்ஸ்லாம் நம்ம லாஸ்ட்டாக தனியாக ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வரும். அதை அப்படியே குடிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம நைட் டின்னராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது குடிச்சிட்டா நம்ம வந்து பசி இப்படி திம்முன்னு ஆகிடும்னு சொன்னல. ஸோ அது மாதிரி ஆகிடும். ஆனாலும் நைட்டு அப்புறமா கொஞ்சம் ஒரு இதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஏதாவது சாப்பிட்டேன்னா நான் வந்து காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து அது படிக்கணும் கைஸ். அம்மா வந்து ஏன்னா படிக்கவே மாட்டேடா, படிடா கொஞ்சம் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து படிக்கணும். நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். ஒரு 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் எதாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து இது இன்னும் முடியல. இதுக்கப்புறம் டே எப்போ முடியுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள், எடிட் பண்ணி முடிக்கும் போது மட்டும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும். அதில் வந்து எந்த மீமும் நம்ம ஆட் பண்ண வேணாம். ஒரு 2 ஆங்கிள்லேருந்து எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்ன எது நான் சொல்கிறேன். இது ஜூஸ் குடிக்க போகிறேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:35 ஆகுது கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து லஞ்சில் டின்னர் சாப்பிட போகிறோம் கைஸ். ஏன்னா இட்லி சாம்பார் அப்புறம் வந்து மாங்காத்தோக்கு இதெல்லாம் தான் கைஸ் நம்ம சாப்பிட போகிறோம். நான் வந்து படிக்கிறேன்னு சொன்னேன் கைஸ். வந்து அப்போ படிக்காமல் நான் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சேன் கைஸ். அதுலேயே அப்போவே வந்து பாதி வீடியோ இல்லை, ஒரு கால்வாசி 30 நிமிஷம் வீடியோனா அது வந்து ஒரு 8 நிமிஷம் வீடியோ கிட்ட எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழில் வச்சு இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வந்து அம்மா வந்து எண்ணெய் வைக்க சொல்லி டார்ச்சர் பண்ண, நான் வந்து படிக்கலன்ற கார்டில் வந்து அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் வந்து நீ படிச்சா இதில் உனக்கு நான் வைக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை இருக்குது. அதை பார்த்துட்டு எண்ணெய் வைக்கணும் நாளைக்கு எண்ணெய் வச்சுட்டு. ஸோ இதை வந்து சாப்பிட போகிறேன் கைஸ். ஒரு 3 இட்லி சாப்பிட போகிறேன். அவ்வளோ பசிக்கல, இருந்தாலும் வந்து நிறைய இட்லி இருக்கா, வேஸ்ட்டாக பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம் கைஸ். ஸோ வந்து ஃபுட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சாப்பிட்றோம். ஸோ தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன தடவுறோங்க, இதுக்கு வேறு தலைக்கு வந்து என்ன தடவிட்டு இருக்கா. நான் ஒன்று வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமா. நைட்டு 10 மணி ஆனால் கூட ஒன்று வேலை வச்சுட்டே இருக்கலாமா. என்ன பண்ணுறது, செய்யலைன்னா கூட மாட்டேன். இதுமா நான் சொல்லி கொடுத்த டைலாக் வேற, நீ இது சொல்கிற அந்த டைலாக் சொல்லு. இப்போ வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். எடிட்டிங் கொஞ்சம் இருக்கா, பண்ணாதான் நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். பேர் அந்த டைலாக் திருப்பி சொல்லுமா. பின்னாடி அந்த அம்மா டியூன்லாம் போட்டு இது பண்ணலாமா. என்ன சொல்லி கொடுத்த அந்த இது உங்களுக்கு படம் யாருக்கு நான் பண்ண போகிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. அம்மா சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா நாட்டுக்கு? வா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் 1:30 கிட்ட ஆயிடுச்சு கைஸ். டைம் வந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது கைஸ். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தா வீடியோ கேனாட் ப்ளேன் வருது. செகண்ட் டைம் திருப்பி போய் பார்த்துட்டா திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி கேனாட் ப்ளேன் வருது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாமல் பாடு கஷ்டங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ். ஸோ இது வந்து 3வது டைம் வந்து குவாலிட்டிலாம் கம்மி பண்ணி போடுற நிலமைக்கே வந்துருச்சு கைஸ். அது வந்து ஸோ ஒரு 480pக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து இப்போ இதுவும் வரலன்னா என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. ஃபுல் எல்லா குவாலிட்டியுமே கம்மி பண்ணி போட்டுறது நிலைமைக்கு வருது. பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம், வேறு வேலை பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணோம். தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் தூங்க போகணும். ஸோ இப்போ வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12% தான் கைஸ் இருக்குது. 11 தான் இருக்குதுங்க பாருங்களேன். 11% தான் இருக்குது சார்ஜு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கண்ணுலாம் பாருங்க அப்படியே சுக்கு. இது எக்ஸ்போர்ட் ஆகிற நேரத்தில் இங்கே நம்ம யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன எதுன்னு நான் அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து மறந்துடுவேன்றான்றது தெரியல. அப்படியே தூக்க கலத்தில் அப்படியே போய் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன் நான் உங்களுக்கு. கைஸ் ஒரு வரையாக ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணி தம்ப்நெயில்லாம் செட் பண்ணி எல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2:40 ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:40 கிட்டே ஆயிடுச்சு கைஸ். இப்போ டைமு பாருங்க. இப்போ வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 5% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ அதான் கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து படுத்து தூங்க வேண்டியதான். நம்மளோட டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ அதான் பாய்.